I'm Bear Grylls. உலகத்தோட ஆபத்தான பகுதிகளுக்கு சென்று எப்படி உயிர் பிழைச்சிருக்கிறதுன்னு காட்டுறதுக்காக மிக தீவிரமான சவால்களை சந்திச்சிருக்கேன். நான் எல்லைகள் வரைக்கும் போயிருக்கேன். இனிமே தான் வேடிக்கை ஆரம்பம். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த காட்சிகள் எல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஓகே, போலாம். இயற்கை அழிச்ச கஷ்டமான சோதனையை மேற்கொண்டு இருந்தேன். என்னோட எல்லையும் மீறி மனசையும் உடலையும் வருத்தி இருந்தேன். அது வலி நிறைஞ்சதா இருந்துச்சு. உங்க பேச கவர் பண்ணிக்கோங்க. இது கையை துண்டாக்கிடும் போல இருக்க. இது எப்பவும் திட்டமிடுற மாதிரி நடக்கிறது இல்ல. இது வரைக்கும் நான் ஆட்டோட விரைய பச்சையா சாப்பிட்டதே இல்ல. சில இடங்களை கரைஞ்சு போயிருக்கேன், சில இடங்களை தூக்கி வீசப்பட்டிருக்கேன். பயங்கரமான வெயில். என் கூட இந்த ஜர்னிக்கு வாங்க, இது அட்டகாசமா இருக்க போகுது. நான் உலகத்தோட கோடிக்கே போயிருக்கேன். காட்டுத்தனமான இடங்களுக்கு தொடர்ந்து போய்கிட்டு இருக்கேன். கமான், கூடவே வாங்க வாங்க. எனக்கு என்ன தொடர்ந்து வரவங்களுக்கு இது மோசமான பயணமா இருந்திருக்கு. நான் சந்திக்கிற ஒவ்வொரு ஆபத்துலயும் என் கூடவே இருந்த ஒரு டீமும் எனக்கு பின்னாடி இருக்கு. எப்பவும் என்னையும் என் டீமையும் உங்களுக்கு பிடிச்ச காட்சி எதுன்னு கேட்பாங்க. அதனால நாங்க மிகச்சிறந்த 25 காட்சிகளை உங்களுக்கு கவுண்ட் டவுன் முறையில் வழங்க இருக்கோம். மேன் vs வைல்ட்ல எத்தனையோ நல்ல காட்சிகள் இருக்கு. அதுல 25 நிகழ்ச்சிகளை மட்டும் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து 2740 மீட்டர் கீழே இருக்கிற தீவுல குதிக்கிறதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். போர் விமானத்துல இருந்து கீழே குதிக்கிறப்போ அவருக்கு கீழே தெரியிற அந்த சின்ன தீவை பார்க்கும்போது ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி இருந்துச்சு. நாங்க உலகத்தோட தொலை தூரத்துல இருக்கிற தனிமையான இடங்களுக்கெல்லாம் போயிருக்கோம். அதுல இந்தோனேஷியால இருக்கிற சுமத்ரால இறங்கினது மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. தேவையில்லைன்னு விட்டுட்டுறது ரொம்ப ஈஸி தான். தண்ணியில இறங்குறது தான் என்னோட பிளான். ஆனா அதை செய்யறதுக்கு நிலம் ரொம்ப பக்கத்துல வரும்போது தான் பாராஷூட்டை விரிக்கணும். தூரத்தை கணிக்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. இல்லைன்னா பாராஷூட்டை எப்ப திறக்கணும்னு சொல்றதுக்கும் ஆள் இல்லை. அது ரிஸ்க் நிறைஞ்ச ஒரு முயற்சி. சீக்கிரம் திறந்துட்டா கான்கிரீட்ல விழுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் தண்ணிக்குள்ள இறங்கணும். நம்பர் 24 மோண்டானால ஒரு கஷ்டமான மலையேற்றத்தை நான் ஏறினது. குறைஞ்சபட்சம் 60 மீட்டர் உயரமாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ மை காட். ரெண்டு பக்கமும் ஸ்டீப் வேலியில சிக்கின எனக்கு மேலே ஏறுறது தான் ஒரே வழி. மோண்டானால அந்த ரயில்வே பிரிட்ஜில் ஏறினதுல என்னோட இடுப்பு எலும்பு கழண்டுருச்சுன்னு தான் சொல்லணும். அது பெருசா தெரிஞ்சது. ஆனா பாதி வழி ஏறினதுக்கு அப்புறம் தான் அது நினைச்சதை விட பெருசுன்றது தெரிஞ்சது. அது ஈஸியா உடையக்கூடியதாகவும் இருந்துச்சு. அந்த பாலத்துக்கு 100 வயசுக்கு மேல இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு ஏறினதுனால என்னோட முழு சக்தியும் அங்க நான் இழந்துட்டேன். என்னோட கைக்கும் தோளுக்கும் கொஞ்சம் ரத்தத்தை நான் பம்ப் பண்ணிக்கிறேன். கையும் காலும் 100% சரியா இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கணும். இவ்வளோ உயரம் ஏறினதுக்கு அப்புறம் நீங்க படபடப்பா உணரலன்னா கண்டிப்பா நீங்க ஒரு மனுஷ பிறவியே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். எல்லாம் சரியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ கிட்டத்தட்ட உச்சிக்கு வந்துட்டேன்னு நினைச்சப்பதான் என்னோட திட்டத்துல எவ்வளவு பெரிய ஃப்ளா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது வெளியே நீட்டிட்டு இருக்கே, இது எப்படி தாண்ட போறேன்னு தெரியலையே. நான் ஒரு சங்கிலிய மேல வீசி அது கைப்படியில சிக்குமான்னு பார்த்தேன். ஓகே, மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப என்னோட தைரியத்தை சோதிச்சு பார்க்குற நேரம்.
நான் மேல வந்துட்டேன். நான் உண்மையிலேயே பயந்து போயிட்டேன். மை காட், என் கையை பாருங்க. நான் மேல வந்தது என் கை எப்படி நடுங்குதுன்னு பாருங்க. பெலிஸ்ல பூமிக்கடியில ஒரு குகையில ஒரு வித்தியாசமான உணவை நான் கண்டுபிடிச்சேன். அருவருப்பா இருந்தது. அந்த ஒரு வளைவுல அவரு ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் இன்செக்டை பார்த்தாரு. அந்த கேவ்ல அது தொங்கிக்கிட்டு இருந்தது. இதுதான் ஃபிளிப்பிங் நோரா. அதை பார்த்ததும் அது ஒரு உணவா இருக்கலான்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க இது வரைக்கும் பார்த்ததுலயே ரொம்ப கொடூரமா தெரியுற கிரீச்சர் இதுவா தான் இருக்கணும். அதோட சைஸ் கொஞ்சம் பாருங்களேன். இது ஒரு வெப் ஸ்கார்பியன். தேளுக்கும் சிலந்திக்கும் பிறந்ததா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இதை பிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். போராட அருமையான டெக்னிக் பேர் கிரில்ஸோட டெக்னிக் தான். அதை கல்லால ஒரே அடி அடிக்கிறது. பிங்கோ, இது எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்களேன். குறைஞ்சது அதோட கால்களையாவது எடுத்து போட்டுருங்களேன்னு சொன்னேன். அவர் கேட்க மாட்டேன்ட்டாரு. இது எந்த பக்கத்துல இருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதோட பின்பக்கத்தை சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். சாப்பிட ஒரு மாதிரி இருக்கு. நான் இதை நம்பர் 23ல சேர்த்திருக்கேன். ஏன்னா இதான் நான் சாப்பிட்டதுலேயே ரொம்ப ரொம்ப பெரிய பூச்சி. அப்புறம் அலாஸ்கா நதியை கடக்கிற ஒரு சாதாரண விஷயம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய டிசாஸ்டர்ல முடிய இருந்துச்சு. ஓகே, இதை கடக்கிறதுக்கு நாம இதை தான் யூஸ் பண்ண போறோம். அந்த அடி மரத்தை பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே பெருசு. அந்த பள்ளத்தாக்குல அது அப்படியே டைட்டா பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுல ஒரு ட்ரக்கையே தொங்க விடலாம் போல இருந்துச்சு. அந்த அளவுக்கு வலிமையா இருக்கு. அது கீழே விழுந்துருச்சுன்னா நீங்க நம்புவீங்களா? இன்னைக்கு கூட இதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும். வந்துடுறேன். ஓகே, இப்படி நடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆபத்துக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டு வந்திருக்கேன். நம்ம 21 டிரான்சில்வேனியால நடந்த சம்பவம். இது என்னையும் ஒரு நீளமான கைத்தையும் ஒரு ஹெலிகாப்டரையும் பத்தினது. மீதியை நீங்களே கெஸ் பண்ணலாம். இப்ப நான் ரொமேனியால இருக்கிற கார்பேத்தியன் மவுண்டன்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கேன். ஐரோப்பாவோட கடைசியா மிஞ்சி இருக்கிற வில்டர்னஸ்ல அதுவும் ஒண்ணு. ஆனா அங்க போறது அவ்வளவு ஒன்றும் சுலபம் இல்ல. மேகங்கள் எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனைனா வெதரை பத்தி தெரிஞ்சுக்க கம்மி சான்ஸ் தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா சுருட்டி வச்சிருந்த ரோப் நகர ஆரம்பிச்சிடுச்சு. பைலட் அங்க இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நான் வேற ஏதாவது வழியை பார்த்தாகணும். டோப் மாதிரி அவரு கயத்து மேல போனாரு. டிரான்சில்வேனியாவோட காடுகளுக்கு குறுக்க சுமார் 120 கிலோமீட்டர் வேகத்துல பறந்துட்டு இருக்கிற ஒரு ஹெலிகாப்டருக்கு கீழே நான் தொங்கிட்டு இருக்கிறத எப்பவுமே மறக்க மாட்டேன். நம்பர் 20 பெலிஸ் காடுகள்ல நான் டார்சான் மாதிரி இருந்தது. இது எவ்வளவு ஆழமா இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இதுதான் மரண பள்ளம்னு சொல்றது. 9 மீட்டர் கீழே, முக்கியமா இப்படி பாறைங்க இருக்கிற இடமா இருக்கிறதுனால சுலபமான விஷயமே கிடையாது. இது 18ல இருந்து 20 மீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆழமான பள்ளத்தாக்க கடக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் எப்பவுமே ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிற ஒண்ணுக்கு இப்ப சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னோட மொத்த வெயிட் அது மேல இருக்கு. பரவாயில்ல, பிடிச்சிட்டு இருக்கு. இப்ப இத சோதனை பண்ணி பாத்திர வேண்டியதுதான். யாருக்குமே அங்க என்ன நடக்கும்னு தெரியாது. அதுக்கு உண்மையிலேயே நிறைய தைரியம் வேணும். நிறைய தைரியம். தாண்டி வந்துட்டேன். பெரும்பாலான காட்சிகள்ல இருக்கிற மாதிரி இதெல்லாம் ஒரே ஒரு தடவை செய்யறதுதான் நல்லது. நம்பர் 19 சஹாரா டெசர்ட்ல நடந்துச்சு. அதுல நான் வேகமா இறங்க வேண்டியதா இருந்துச்சு. கண்ட்ரி சைட்ல இந்த மாதிரி ஜாலியா டிரைவ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லேண்ட் ரோவர் சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருந்தது. அப்புறம் அந்த மணல் ரொம்ப மிருதுவா இருந்தது.
இந்த சூடான மணல்ல வேகத்தை குறைச்சா வண்டி உள்ள போய் மாட்டிக்கிட்டு புதஞ்சு போயிடும். சோ டிரைவர் ஓகே சொல்லும்போது நான் இதுல இருந்து குதிக்க போறேன். வாய் ஃபுல்லா ஒரே மணலா இருக்கு. என்னோட சிறப்பான காட்சிகள்ல அடுத்து வரப்போறது என்னன்னா, டீப் சவுத்ல ஃபிஷிங் ட்ரிப் போனதும், அங்க பைப்ளைன்ல போனப்போ பீஸ் கூட சண்டை போட்டதும் தான். நான் தான் பேர் கிரில்ஸ். என்னோட 25 சிறப்பான காட்சிகளுக்கு உங்களை திரும்ப வரவேற்கிறேன். நம்பர் 18, டெக்சாஸ்ல ரோப் வழியா குறுக்க கடந்த ஒரு காட்சி. என்விரான்மெண்ட்ல தரக்குறைவான எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்துறது அந்த அளவுக்கு நல்லதில்லை. அது தாக்கு பிடிக்குமான்னு முதல்ல செக் பண்ணணும். வெப்பமும் அதிகமா இருந்துச்சு. பரவாயில்ல, இது வரைக்கும் இந்த ரோப் தாங்கிட்டு இருக்கு. வழுக்கறதுக்கு சான்ஸ் இருந்தது. அதே மாதிரி ஸ்லிப் ஆச்சு. ஆனா அவர் பிடிய விடல. உண்மை மோசமா மாறிடும். நம்பர் 17 வியட்நாம்ல நடந்துச்சு. அது தண்ணியோட ஆச்சரியமான சக்தியை எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தின நிகழ்ச்சி. ஒரு அசாதாரணமான சுற்றுச்சூழல்ல நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே திடீர்னு மாறிடலாம். ஓகே, ஸ்டாப். வாட்டர் லெவல் இங்க ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. கொஞ்சம் வாட்டர் ஃபால பாருங்க. அதுல இப்ப நிறைய தண்ணி கொட்டிட்டு இருக்கு, பாத்தீங்களா? ஓகே, நம்ம தண்ணி விட்டு உடனே வெளியே போயாகணும். அப்போ ரிஸ்க் சாதாரண லெவல்ல இருந்தது. திடீர்னு ஒரு செகண்ட்ல வாட்டர் லெவல் திடீர்னு மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறதுனால வேகமா இறங்க வேண்டி இருக்கு. கமான் சீக்கிரம் வாங்க. அப்படிதான் கமான், வாங்க வந்துட்டீங்களா? ஓகே. டக்குன்னு ஆத்துல வெள்ளம் வந்துடலாம். நிமிஷத்துக்கு நிமிஷம் தண்ணி ஏறிக்கிட்டே போறத கூட நீங்க பார்க்கலாம். அங்க கொஞ்சம் பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி அங்க ரொம்ப கம்மியா தான் கொட்டிட்டு இருந்துச்சு. இப்ப நம்ப முடியாத அளவுக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு வருது பாருங்க. காத்தோட வேகமும் இப்ப எக்கச்சக்கமா இருக்கு. நான் இந்த காட்சியை சூஸ் பண்ணதுக்கு காரணம் எப்பவும் ஃபிளாஷ் ஃபிளட்டை பார்க்க நான் விரும்புவேங்கிறதுனால தான். அங்க பாருங்க. ஆனா இங்க இப்போ மொத்தமா சிக்கிக்கிட்டு இருந்தேன். உங்களை எதிர்பாராத விதமா ரொம்ப பயங்கரமா தாக்கி உலுக்கி எடுக்கிற சக்தி இயற்கைக்கு இருக்கு. இப்ப இந்த நதியில எந்த ஒரு ஆக்ஷனும் கண்டிப்பா கிடையாது. நம்ம காட்டுக்கு திரும்ப போலாம். நம்பர் 16ல நான் உயிருக்கு பயந்து மோண்டானால ஓடினது பதிவாயிருக்கு. அவங்க என்னதான் நினைச்சாங்க? அந்த ட்ரெயின் வேகமா வருதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா திடீர்னு சத்தம் கேட்டுச்சு. லைட் வெளிச்சம் எங்களை நோக்கி வர மாதிரி தெரிஞ்சது. நாங்க உடனே ஓட ஆரம்பிச்சோம். நம்பர் 15 என்னன்னா, எதுவுமே இல்லாம மாயமா நெருப்ப வர வச்சது. நான் வெஸ்டர்ன் டெக்சாஸ்ல இருக்கிற சிவாஹுவான் டெசர்ட்ல நைட்டை கழிக்கிறதுக்கு கேம்ப் போட்டுக்கிட்டு இருந்தேன். இதை பார்த்தா ஒரு குகை மாதிரி இருக்கு. ரொம்ப பழமையான சர்வைவல் டெக்னிக்கை பயன்படுத்தி நெருப்ப மூட்டுறது தான் என்னோட பிளான். தீப்பெட்டி கிடையாது, சிக்கி முக்கி கல் கிடையாது, வெறும் 2 துண்டு மரம் தான் இருந்துச்சு. எந்த ஒரு சூழல்லையும் தீப்பெட்டி இல்லாம நெருப்பை உண்டாக்குறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஓகே, இதான் அதோட ரஃப் ஷேப். அப்புறம் இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிட்டிகை மணல் தான். அது ஃப்ரிக்ஷனை கொஞ்சம் அதிகமாக்கும். இதுக்கு ஓரளவுக்கு நல்ல திறமையும் ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப்பும் தேவைப்படுது. இப்போ நமக்கு தேவை தணல் உண்டாக்குற இடத்துல இருந்து தொடர்ச்சியா கொஞ்சம் அடர்த்தியான புகை. அதுக்கப்புறம் நெருப்பை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். கமான். சரியான திறமையை பயன்படுத்தி அவர் நெருப்பு பத்த வைக்கிறத பார்க்கும்போது அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. இப்ப ரொம்ப ரொம்ப மெதுவா இத உள்ள போடணும். எப்படி செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா, இதை லேசா தட்டி தட்டி தணலுக்குள்ள இருக்கிற மாதிரி செய்யணும்.